கூவத்தூர் விடுதியை மூடுவதாக அந்த விடுதி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரகுவரன், அதிமுக எம்எல்ஏக்கள் கடந்த 11 நாட்களாக தங்கியிருந்த அந்த கூவத்தூர் விடுதி கோல்டன் பே ரெசார்ட்ஸ் இப்ப மூடுவதா நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்புக்கான காரணம் என்ன? அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. அதாவது கடந்த 11 நாட்களாக தமிழ்நாட்டிலிருந்து இந்தியா முழுவதும் அனைத்து தலைவர்களும் எதிர்நோக்கி இருந்த இந்த கூவத்தூர் விடுதியானது கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே மற்றும் அமைச்சர்கள் அனைவருமே தங்கியிருந்த விடுதியாகத்தான் பார்க்கப்பட்டது. அனைத்து அரசியல் நிகழ்வுகளுமே இங்குதான் எடுக்கப்பட்டது. இந்த நிலையிலே கடந்த 11 நாட்களுக்கு மேலாக அதிமுக நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் இங்கேதான் தங்கியிருந்தார்கள். இதன் காரணமாக இந்த ரெசார்ட் பகுதி முழுமையாக கூட்டம் அதிகமாகவே இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. 52 அறைகள் கொண்ட இந்த ரெசார்ட்டில் 2 கூட்ட அரங்குகள் இருக்கிறது. இதில் தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சசிகலா அவர்களும் கடந்த 3 நாட்களாக இங்கே தங்கியிருந்தார். இந்த நிலையில் 10 நாட்களாக தொடர்ந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் தங்கி இருந்ததன் காரணமாக இந்த ரிசார்ட் ஆனது தற்போது அண்டர் மெயின்டெனன்ஸ் என்று சொல்லப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது. இன்று இரவோ அல்லது நாளையோ மீண்டும் திறக்கப்படும் என்று நிர்வாகத்தின் சார்பாக இங்கே போஸ்டர் ஒட்டப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழர்